நம்மள ஒருத்தங்க குறை சொன்னாங்கன்னா கூட நம்மளே ஏத்துப்போம். ஆமா என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணா போதும். வீணா போனவன்ற சொல்லிட்டு போ, நீ ஒரு நாசமா போனவனா வேற ஏதாவது டிசைனா திட்டுறான்னு சொல்லணும். என்ன காரணம் தெரியுமா? எனது கர்மாவை நானே அழிப்பதற்காக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கும் போது என்னை பத்தி ஒருத்தன் அசிங்கமா திட்டி என் கர்மா மொத்தத்தையும் வாங்கிட்டு போறான். அந்த தெய்வத்தை நான் என்னன்னு சொல்றது? ஒரு மனிதனுக்கு எப்போது மானம், மரியாதை, சூடு சொரண வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அவன் உணர்ச்சிகளில் இருக்கிறான் என்று அர்த்தம். உணர்வுக்குள் அகப்பட வேண்டும், உணர்ச்சிக்குள்ள அகப்படக்கூடாது. உணர்ச்சி என்பது என்னை சார்ந்தவர்களை பார்த்தால் மட்டும் வருவது, எனக்கு ஒரு தேவைனா மட்டும் வருது. இன்னொரு உயிருக்கு அப்படித்தானே இருக்கும்னு நினைச்சிட்டீங்கன்னா உணர்வுக்குள்ள உட்பட்டீங்கன்னு அர்த்தம். ஜாதி வெறி, மதவெறி, இனவெறி இது எல்லாமே யாருக்கு வரும் பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டவனுக்கு மட்டும்தான் வரும். உணர்வு வயப்பட்டவனுக்கு இறை வெறி.